தக் லைஃப் படம் எப்படின்னா இருக்கு? படம் நல்லா இருக்கு. பூல் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு டைரக்டர் மணிரத்னம். இல்லை அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ இதுவாக வேலைக்கு லீவு போட்டு இருக்கிற பிரச்சனைலாம் விட்டு இருக்கிற பிரச்சனைக்கு வந்தால் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. எஸ்டிஆர் நல்லா இருந்தார். இன்னும் ஒரு டாப்பில் இருந்தாங்க. கமல் கூட்டின்னு வந்து நாஸ்தி பண்ணிட்டாரு. எஸ்டிஆர் டாப்பில் இருந்தார், கூட்டினாங்க. திரிஷா நல்ல பேர், கூட்டின்னு வந்து நாஸ்தி பண்ணிட்டாரு. படத்தில் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லையா? நான் இதுக்கு மேலே பச்சையாக வரும், நீங்கள் சென்சார் பண்ணுறீங்க. அதை அந்த அளவுக்கு வேறு யாரும் எவ்வளோ நல்ல டைரக்டர் இருக்காங்க. போய் டப்பா டைரக்டர் போய் காலாவதி அவனை கூட்டின்னு வந்து இப்போ எடுக்கிறீங்க. ப்ரொமோஷனுக்கு அவ்வளோ அங்கே இங்கே அதை நீங்கள் படத்துக்கு போட்டுருந்தீங்க வைங்களேன், படம் நல்லா இருந்திருக்கும். இல்லை ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரோ 2 பேர் இன்ட்ரோ ஒரு 10 நிமிஷம், இன்ட்ரோல் சீன் ஒரு 10 நிமிஷம், கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் தவிர வேறு எதுவுமே நல்லா இல்லை. ஒரு 30 நிமிஷம் பார்த்து இவ்வளோ நேரம் உட்காந்து அது ஒரு கதைன்னு ஒன்றுமே இல்லை. அதே நவுத்தின்னு வராங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை. அதை நவுத்தின்னு இவ்வளோ தூரம் வர வேண்டியது இல்லை. சினிமா வந்து எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ட்விஸ்ட்டுன்றாங்க. இப்போ எல்சியூ சேர்க்குறாங்க, ஒன்று அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத எடுத்துகிட்டு வந்து அதை திருப்பி பண்ணுவேன். அவ்வளோ ரொம்ப மன வலிச்சல் தான். அதை பார்த்துட்டு ரொம்ப தலைவலியாக தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றுமே இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ஆள் உனக்கு எடுக்க தெரிஞ்சால் எடுக்கணும். எங்கள் ஆள் எஸ்டிஆர் கூட்டின்னு வந்து அவர் எவ்வளோ சூப்பர் பார்க்கிங் டைரக்டரு, 50வது படம், இந்த மாதிரி டாப் லெவலில் போகிறாரு. நீ என்ன பண்ணுற? நீ ஒரு மயிரும் தெரில, நீ எடுத்துகிட்டு வந்து ஒரு படம் எடுத்து என்னத்துக்கு? நான் என்ன சொல்கிறோம், நாங்கள் யாருக்கும் வரல, எஸ்டிஆருக்காக படம் வந்திருக்கோம். நீ என்னத்தை எடுத்து வச்சுருக்கீங்க? நீ உட்காரு, நீங்கள் படம் பார்ப்பீங்களே, தூக்கம் வராதவங்க தூக்கம் வர மருந்து மாதிரி இருக்குது அந்த படம். அதாவது சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சாங்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் சாங்கு அவ்வளோ நல்லா இருக்கு ப்ரோ. படத்தில் சாங்கே இல்லை ப்ரோ. நீங்கள் ஒரே ஒரு சாங்கு, அந்த மேரேஜ் சாங்ஸ் வந்து பாருங்க, அந்த சாங்கு நீங்கள் உட்காந்து யோசிக்கணும் போல என்னென்ன சாங் இருக்குன்ட்டு. யூடியூப் விட்டு படம் இருந்தால் கூட ஓடி இருக்கும் ப்ரோ. இது பிட்டா சாங் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோ ஏஆர் அவ்வளோ ஃபேன் ப்ரோ. நான் ஏஆர் ரஹ்மானுக்கு எஸ்டிஆருக்காக வந்தேன் ப்ரோ. இது எனக்கு இன்னும் வந்து பார்த்துன்னு வைங்களேன், இந்த பிபி சுகர் வந்துடும் எனக்கு, அந்த அளவுக்கு வெறியாகுது எனக்கு. அதாவது வந்து பார்த்ததுக்கு ஒருத்தே இல்லை அவ்வளோதான் ப்ரோ. நான் உண்மையிலே டைஹார்ட் ஃபேன் ப்ரோ. என்ன பார்த்தா தெரியுது. நான் சிம்பு மாதிரி முடி வச்சிருக்கீங்க. சிம்பு மாதிரி அந்த மாதிரியே வாழ்கிறவங்க ஒரு ஆள், எண்ணத்துலையும் சரி சைட்லையும் சரி. அவரு என்னை போய் எனக்கு கோவப்படைய வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா எடுத்துருக்கலாம் ப்ரோ. நீங்கள் வேறு எவ்வளோ நல்ல யோகேஷ் கனகராஜ், கமல் எங்கேயோ போயிட்டார், புதைச்சிட்டார். கூட்டின்னு வந்து யோகேஷ் கனகராஜ் கூட்டின்னு வந்து டாப் லெவலில் விட்டாங்க. திருப்பி நீ சித்ரானந்தா சோசியல் மீடியா நீ அவர்கிட்ட போனேன், சரி இன்னொருத்தருக்கு வந்த இங்கே வந்து விண்வெளி நாயகன் கடைசியில் படம் போடும்போது போகிறேன். என்னத்துக்கு விண்வெளி நாயகா இது ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு? ஒன் டைம் வாட்சபிள். எஸ்டிஆர் கோசம் வந்து பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் எப்படி ரொம்ப லேகாக இருக்குன்றாங்க. உண்மையாகவே லேக் தான். அந்த விண்டேஜ் மணிரத்னம் படம் ரொம்ப இது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் அந்த மாதிரி ரொம்ப இல்லை. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அதாவது கமல் எஸ்டிஆர் காம்போ எப்படி? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. இன்னொரு படம் ஒன்று கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நல்ல இது. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் நல்லா இருக்கு. ஒரு சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், அந்த சாங்கே இல்லைன்னா கொஞ்சம் மன இதுவாயிடுச்சு. ஓகே, ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 10? ஒரு 10க்கு ஒரு 7. ஃபேமிலியோட வரலாங்களா? வரலாம் ப்ரோ, ஃபேமிலியோட வரலாம். எல்லாமே வந்து பார்க்கலாம். ஒன் டைம் நல்லா ஒரு நல்ல எஸ்டிஆர் படம், கமல் படம். ஓகே ப்ரோ. படம் எப்படி இருக்கு ப்ரோ? ஆவரேஜ் ப்ரோ. ரொம்ப எதிர்பார்க்கவே ரொம்ப ஏமாத்திட்டாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப லேகா இருக்குங்க. ரொம்ப லேகு. ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை ப்ரோ படத்தில். ரொம்ப எடுக்க தெரியாமல் எத்தனை மாதிரி இருக்குது. பட் ஆனால் சினிமாட்டோகிராஃபி மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வைஸ் எப்படி கொண்டு போகிறாங்க? ஸ்டோரி வைஸ் என்ன ப்ரோ, ஒரு பழி வாங்குற மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதான் அவருக்கு என்னென்னு மணிரத்னத்துக்கு என்ன எடுக்கணும் அவரே தெரியாமல் இருக்கிறாரு. ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரோ. எஸ்டிஆருக்கு இந்த படம் கம்பேக். எஸ்டிஆர் கம்பேக்னு கிடையாது, நல்லா வச்சிருக்காரு. படம் நல்லா இல்லை. பட் ஆனால் அவர் ஆட்டிடியூட் நல்லா இருக்கு. ஆட்டிடியூட் ஸ்வாக் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி? மியூசிக் ஆனால் சொல்றேன் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு 10க்கு? 10க்கா ப்ரோ? 4 ப்ரோ. 4. அந்த அளவுக்கு முக்கையா இருக்குங்களா? இல்ல அதாவது நீங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா படம் எழும்பி வெளியில வந்து நிஜமா அப்படின்னா இருந்துச்சு. நிஜமா நீங்க கேக்குறீங்க பத்தியா, அப்படின்னா இருந்துச்சு. எஞ்சிலாமான்னு பார்த்தேன். பட் டிக்கெட் காசு வேஸ்டா போய் சும்மா பார்த்துட்டு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தக் லைஃப் படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் ஆல்மோஸ்ட் ரியலி குட். எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் ஈச் அண்ட் எவ்ரி வந்து அவங்களுடைய எஃபெக்டை நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் சிம்பு சார். ஒரு பெரிய நடிகர் கூட எப்படி நடிக்கணுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து நல்லாவே நடிச்சிருக்காரு. மினிமம் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் எக்ஸ்பெஷலி த மியூசிக் டைரக்டர், இந்த கூட ஒர்க் பண்ணவங்க சரி, ஒவ்வொரு பாட்டும் சரி, எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். எல்லாம் வந்து ரொம்ப லேகா இருக்குன்றாங்களே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து. ஃபர்ஸ்ட் லேக் அப்படிலாம் இல்லை. அது
பிடிச்சவங்க உட்காந்து பார்த்தா சிம்பு சாருக்கு அவங்களுக்கும் உட்காந்து பார்த்தா எந்த லேக் அது எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி லேக்ல எந்த இஷ்யூ இல்லை. ஆல்மோஸ்ட் படம் குட்டாக தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சிம்பு சாருக்குலாம் ஆல்மோஸ்ட் ஃபேமிலி டைப் தான், ரொம்ப ஃபேன்ஸ் அதிகம் அவங்களுக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சிம்பு சாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குமா? ஆல்மோஸ்ட் ப்ரோ. அவர் கொடுத்த அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த ஒவ்வொரு இதுக்கும் நான் தான் சொல்கிறேனே, ஒரு பெரிய ஆக்டர் கூட நடிக்கிற ஒரு இதுவே பெரிய கம்பேக் தான். இவர் அதுக்கு மேலே அல்டிமேட்டாக கொடுத்துருக்காரு. ஃபைட் சீன் ஆகட்டும், அவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அண்ட் த்ரிஷா மேம் ஆல்மோஸ்ட் செம்மையாக நடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. வர ரோல் கொஞ்சம் என்னன்னா அடுத்த ஒய்ஃப் இந்த ரோலே போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வேற ரோல் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ரோலும் அவங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கமல் சாருக்கு அடுத்த ரோலும் நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு 10க்குனா? ஆல்மோஸ்ட் நான் ஃபுல்லாக தான் கொடுப்பேன். ஏன்னா கமல் சாரையும் பிடிக்கும், சிம்பு சாரையும் பிடிக்கும். 2 பேரும் காம்பினேஷன் வேற லெவல், அல்டிமேட். தக் லைஃப் படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் படம் நல்லா இல்ல நாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றீங்க. எதனால பிடிச்சிருக்கு? எஸ்டிஆர்காக கமல் சார்காக படம் நல்லா இருந்துச்சு. அது என்ன ஸ்டோரி சொல்ல வராங்க படத்துல? ஸ்டோரி வந்து படத்தை வந்து பார்த்தா போய் தெரியும். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சில பேர் பிடிக்கலாம் பிடிக்காது தெரியல. படத்தை பாக்குறவங்களுக்கு புரியும். கண்டிப்பா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பாக்கலாங்களா? ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் எல்லாமே ஓகே தான். ஆனா முத்தமழை சாங் போடவே இல்லை. பாட்டு போடவே போடல. ஏன் போடலன்னு தெரியல. அதாவது இந்த படம் எஸ்டிஆர் ஒரு கம்பேக்கா இருக்குமா? கண்டிப்பா இருக்கலாம். ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு 10க்கு? நான் 10க்கு 10 கொடுப்பேன். 10க்கு. லைஃப் படம் எப்படி இருக்கு மேம்? தக் லைஃப் படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபைட் சீன்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. எஸ்டிஆருக்கும் சிம்புக்கா எஸ்டிஆருக்கும் கமலுக்கும் நானும் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். நீங்க படம் நல்லா இருக்குன்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? என்னன்னா ப்ரோ, எல்லா படமும் வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க பாக்குறவங்களுக்கு தான் பிடிக்கும் படம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆஸ் அ ஃபேனா வந்து என்ன பசிக்குதான், ஆஸ் அ எஸ்டிஆர் ஃபேனா எனக்கு வந்து படத்துல வந்து எந்த லேகும் இல்லை. இப்போ படம் வந்து ரொம்ப பிடிக்கிறவங்க வந்து இந்த லேகும் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படத்தை. ஸோ எனக்கு வந்து படம் வந்து நல்லா தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி லேகிங்லாம் எனக்கு தெரியல. ஸ்டோரி எந்த மாதிரி? எனக்கு தான் லேக் ஆகுது. ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கு? ஸ்டோரி வந்து நம்மளுக்கே தெரியும் ப்ரோ. இப்போ வந்து ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஓரளவுக்கு போக போக தெரியும் இதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டோரி வந்து ஏற்கனவே வந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி 2 ஹீரோஸ் நடிச்சிருக்கிறதால எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செக்கச்சவந்த வானம் மாதிரி இருக்குன்றாங்க. நோ, அந்த மாதிரி இல்ல. நோ வே. மியூசிக்லாம் எப்படி? மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஒரு சாங் தான் வரல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. முத்துமலை சாங் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அவ்வளவுதான். சிம்புவோட ஆக்டிங்லாம் நாங்க சொல்லவே தேவையில்ல. நாங்களே சிம்பு ஃபேன் தான். அந்த டைலாக் சொல்லிருங்க அப்படி. இனிமேல் நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல். நானே உளறிட்டு இருக்கேன். என்கிட்ட டைலாக் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு 10க்கு? 10க்கா 9.9. 9.9 கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. படம் என்னன்னு சொன்னா படம் ஓகே ப்ரோ, அவள் தான் பிலோ ஆவரேஜ் மூவி. மணிரத்னம் ஃபிலிம் சரி ஓகே, ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பொன்னியின் செல்வன் ரேஞ்ச் இல்லைனாலும் சரி ஒரு நல்ல மூவியாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். கமல்ஹாசன், சிம்பு எல்லாம் நினச்சி வந்தோம். எஸ்டிஆர் ஆக்டிங் சூப்பர், எல்லாரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. என்ன சொல்லலாம், ஆனால் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை மூவி. ஏன்னா வந்து டக்குன்னு ஒரு இடத்துல பிஜிஎம் ஸ்பீடாக கூட்டின்னு போகிறாங்க, டக்குன்னு வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்குது, டக்குன்னு வந்து என்ன சொல்ல படமே ஒரு மாதிரி சத்து போன மாதிரி போகுது. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ப்ரோ. படம் ரொம்ப லேகாக இருக்குன்றாங்களா? ரொம்ப லேகாக இருக்குது. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எதுக்கு தான் 250 ரூபா கொடுத்து ஃபர்ஸ்ட் டேவே வந்தோம், ஏதோ ஒரு 10 நாள் கழிச்சு தியேட்டரே காலியாக இருக்கும். நீங்கள் வேணா பாருங்க, அப்பயே வந்திருக்கலான்னு இருந்தது. அதாவது ஸ்டோரி பேஸ் என்ன சொல்ல வராங்க? என்ன ப்ரோ ஸ்டோரி என்ன சொல்ல வராங்க? ஸ்டோரி பேஸ் என்ன ப்ரோ, அவர் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு, அந்த மாதிரி தான். கேங்ஸ்டர் சிம்பு வந்தான் தங்கச்சதோ சின்ன வயசுலேயே ட்ரெய்லரில் காட்டின மாதிரிலாம் தான். பெருசாக இல்லை, பெருசாக எதிர்பார்த்த அளவு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கூட வரல ப்ரோ. மியூசிக்லாம் ஓகே, பட் இந்த ஜிங்கிச்சா பாட்டெலாம் அது கூட முழுசாக போடவே இல்லை. ரோஹிணி ஸ்பெஷலாக இந்த லைட்னிங் அதெல்லாம் தான், அதுவும் கூட அந்த பாட்டு அப்போ போடவே இல்லை. ஜஸ்ட் இந்த தக் லைஃப்னு வரும்போது அதெல்லாம் தான். ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ஓவரால் ரேட்டிங் ஒரு 5. அவ்வளோ தான். ஆக்டிங்க்கு வேண்டி தான், அதுவும் ஆக்டிங், ஸ்க்ரீன் பிளே, டைலாக் ப்ரெசன்ஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் வேண்டியதான். தவிர ஸ்டோரி அதெல்லாம் செட் ஆகல ப்ரோ, நல்லா இல்லை.